இல்லடா புக்கிங் பண்ண எதுவுமே சரி ஓலா ஊபர் எல்லாத்தையும் ட்ரை பண்ணியா? பண்ணேன், எவனும் எடுக்க மாட்டாங்களே. டி நகரில் ரஷ் வேறு பீக் டைம் வேறு, அதனால எனக்கு தெரிஞ்சு அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே எங்கன்னா ஆட்டோட்ட கேட்டு பார்ப்போம். சரி இதோ ஆட்டோக்கார்ட்ட கேட்டு பார்ப்போம். அண்ணா என்னப்பா டி நகருக்கு வரணும் எவ்வளோ ஆகும்? 200 ஆகும்ப்பா. 150 ரூபா வாங்கினே. இல்லைப்பா அங்கே வரும்போது ரிட்டர்ன் வர முடியாதுப்பா. இப்படி பண்ணுறீங்க, 150 ரூபா வாங்கிக்கோண்ணா. ஓலாலே கம்மியாக தானே காட்டுது. என்னென்ன ஓலாவோட போட்டு பாருங்க எவ்வளோ காமிட்டு பாருங்க. ஓலா ஊபர்லாம் பட்டுன்னு அடிச்சுதுண்ணா இப்போதான். அதான் சரி ஓகே மச்சான், நம்ம ஆட்டோக்காரன்னு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தால் இப்படி பண்ணுறீங்க. 200 ரூபாய்க்கு கம்மியாக போட முடியாது. பார்க்கலாம். சரி நாங்கள் போகிறோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு. போடுறா அவன் கிடக்குற ஆட்டோக்காரன் சும்மா அதிக விலையில வாங்குறான். நான் பாக்குறேன். நான் பாடுற பட்டுன்னு வந்துச்சு. போன் தானே சரியில்லை கேட்குறான் பாரு. பாரு 180 ரூபா தான்டா. அவன் 200 ரூபா கேட்டானா 180 ரூபா தான் இதுல. பரவாயில்ல. ஹலோ ஹலோ ஓலா நான் புக் பண்ணிங்கண்ணா. ஆமாம் எவ்வளோ ரேட் போட்டிருக்கு? ஆனால் இங்கேருந்து டி நகர் இருக்குண்ணா. 180 ரூபா போட்டிருக்கு. 180 வந்துடுறீங்களா? ஆமாண்ணா 180 ரூபா வெயிட் பண்ணிருக்கோண்ணா இந்த பார்க்கண்டா. சரி 180 போட்டிருக்கா. ஒரு 50 ரூபா சேர்த்து கொடுப்பா. 50 ரூபா தான் இருப்பீங்கண்ணா. இல்லைப்பா வரும்போது சவாரி கிடைக்காது. நான் நார்மல் ஆட்டோலேயே 200 ரூபா தானே கேட்டாங்க. 50 ரூபான்னு 230 ரூபா எடுதுண்ணா. என்னண்ணா இல்லைப்பா கட்டுப்படி ஆகாது. வாண்ணா 280 ரூபாய்க்கு வா. முடிஞ்சா பாரு, இல்லைன்னா கட் பண்ணிருப்பா. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. கட் பண்ணுமா? கட் பண்ண சொல்லிடுறாரா? ஏய் ஆட்டோக்கு சார்ஜ்னா ஆட்டோக்கு புக் பண்ண திருப்பியும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறா. என்ன பண்ணுறது நம்ம? சரி ஒர்க் பண்ணு. சரி வாங்கண்ணா. என்ன இருக்கீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? பக்கத்தில் இந்த பார்க்கிட்டேண்ணா ஆலோசனை. சரி நானும் பக்கத்தில் தான் இருக்கேன், வந்துடுறேன். சரி ஓகே. என்னடா இப்படி பண்ணுறாங்க? சரி ஓகே வா போகலாமா? டைம் வராது. நீங்களா? ஐயோப்பா சுற்றி இவர்கிட்டயே வந்துட்டோமேடா. நீங்க வரீங்க? ஆமாம் நானும் விளாட்டம் அதுவும் வச்சிருக்கீங்க? விளாட்டம் இருக்குப்பா. 200 ரூபா வாங்கி நான் சொன்ன ரேட்டு ஃபஸ்ட்டு சொன்னீங்களா? அதே வாங்கிக்கலாம். வேணா முடியாது கம்பெனிக்கு பூரா போகும்ப்பா. திரும்ப ரிட்டர்ன் சவாரி வர முடியாது. நார்மலே பெஸ்ட்டு போலடா. ஓலா ஊபர்னு கொண்டு வந்துட்டானுங்க. நார்மலே பரவாயில்ல போல. அந்த ஆட்டோவே உதவி இருப்பானுங்க. அப்போவே நம்ம கேட்டு மூடிட்டு போயிடலாம். சரி டைம் வராது மச்சான். போயிடலாமா? எனக்கு இதாண்டா பிரச்சனை. எனக்கு வரும்போது எதுவுமே நடக்கதில்லை. அப்படி நான் என்ன பெருசா கேட்டேன்?